அவளுக்கு என்ன பிடிக்கல சார். நான் லவ் பண்ற பொண்ணுக்கு என்ன பிடிக்கல, அதனால அவன் மூஞ்சில ஆசிட் வச்சிட்டேன். நான் இத்தனை நாள் அவ பின்னாடியே சுத்துறேன், என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா. எனக்கு கிடைக்கலாம், அவ யாருக்குமே கிடைக்கூடாது, அதனால அவளை வெட்டிட்டேன் சார். அவ கடைக்கு நான் டெய்லி போறேன் சார், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அத்தனை தடவை சொல்லிட்டேன். என்ன விட சின்சியரா எவனுமே லவ் பண்ண மாட்டான் அப்படின்ற அளவுக்கு நான் லவ் பண்ணிட்டேன். அவளுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனாலதான் அவ கடை வாசல்லே வச்சு அவளை பல தடவை கத்தியால குத்தி கொண்டுட்டேன். சமைக்கலன்னா கொண்டுருவீங்க, பிடிக்கலன்னா கொண்டுருவீங்க, எதிர்த்து பேசினா கொண்டுருவீங்க. இப்படி எல்லாத்துக்குமே பெண்களை கொலை பண்ணிடலாமா? ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம முன்னாடி இருக்கு இல்லையா? அதை பத்தி தான் இன்னைக்கு ஷோ. வாங்க பார்க்கலாம். இது உங்கள் வேலன் ஷோ டைம். சார், ஒரு பொண்ணு ரொம்ப உயிருக்கு உயிரா 3 வருஷம் நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அவ உடம்புல சின்னதா ஒரு குண்டூசி அளவுல ஏதோ ஒரு சின்னதா காயம் பட்டா கூட உங்க உசுர்ல வலிக்கணும் சார். அதுதான் காதல். எப்படி சார் அவ்வளவு நேசிச்ச ஒரு பொண்ணு மேல ஆசிட் ஊத்தக்கூடிய மனநிலை உங்களுக்கு வரும்? எனக்கு கிடைக்கலன்னா அவ யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு மனநிலை சார்? எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அவளுக்கு அமையிற ஒரு லைஃப் வந்து ரொம்பவே சந்தோஷமா அமையணும், அவளுக்கு கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப பெஸ்டா கிடைக்கணும், அவ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நாம ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கோ, எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ, அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுற இடத்துல நாம இருக்கணும் சார். நம்ம கூட இருந்தாதான் அவங்க எல்லா சந்தோஷத்தையும் அடையணும். நம்ம கூட இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில சந்தோஷமே இருக்க கூடாது அப்படின்ற வெட்டி கொள்றது இருக்கு இல்லையா? இருக்கிறதுல ரொம்ப குரூரமான ஒரு மனநிலை சார். அப்படின்னா காதலிக்கக்கூடிய தகுதியே உங்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தவங்களை பத்தி அழகா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. இந்த பூக்கள்லாம் செடியில இருக்கிறத பத்தி. பூவே உனக்காக கதை இல்லைங்க. ஒரு செடியில அழகா பூ இருக்குது, அடையணும்னு விரும்புறவன் என்ன பண்ணுவான்? அந்த பூவை பறிச்சிருவான். அந்த பூ ரொம்ப அழகா இருக்கு, அது நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் அந்த செடிக்கு இன்னும் அழகா தண்ணி எல்லாம் ஊத்தி அந்த பூ அழகா பராமரிப்பான் அப்படின்றதுதான். நீங்க ரொம்ப ஒருத்தரை நேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா? அதுதான் ஒரு உன்னதமான நிலை. இந்த வெட்டி கொள்றது, ஆசிட் ஊத்தி கொள்றது, கத்தியால குத்தி கொள்றது. ஐ திங்க் வேதாளம் அப்படின்னு ஒரு படம், அஜித்துடைய படம். அந்த படத்துல ஒரு வசனம் வரும், நம்ம நாட்டுல பொண்ணுங்க ஏன் முன்னால போறது இல்ல அப்படின்னு சொன்னா பின்னால எவன் வரான் அப்படிங்கிற பயத்துல தான் சார். போகட்டும் சார், ஸ்கூலுக்கு போகட்டும், காலேஜுக்கு போகட்டும், வேலைக்கு போகட்டும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா போங்க சொல்லுங்க. அவங்களுக்கும் பிடிச்சா கல்யாணம், பிடிக்கலையா விரட்டி துரத்தி ஒத்துக்க வைக்கிறவன் இல்ல சார் ஆம்பளை. அவ உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு எவன் ஒருத்தன் ஒதுங்கி போறானோ அவன் தான் சார் ஆம்பளை அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணிருப்பாங்க. எத்தனை பேர் நாம படங்களை கொண்டாடுற மாதிரி இந்த மாதிரி நல்ல வசனங்களை கொண்டாடுறோம்? ஸ்டாக்கிங் சினிமா நிறைய கத்து தருது இல்லையா? நல்ல விஷயங்கள்லாம் நிறையவே கத்து தருது. ஆனா இந்த கதாநாயகியை விரட்டி துரத்தி லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ற மாதிரியான ஒரு காட்சிகள் எல்லாம் சினிமாவில் வைக்கும் போது அதை பார்த்து அதை மட்டும் எடுத்துக்கிறது. கதாநாயகன் வேற நல்ல விஷயங்கள்லாம் நிறைய சொல்லலாம், அதெல்லாம் தவிர்த்துட்டு துரத்தி விரட்டி எப்படியாவது அவங்களை லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோட துரத்துறது. இது எந்த மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கிட்டு இருக்கு சமூகத்துல? நீங்க யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப விரட்டுறீங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்றீங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. சனியம் போய் தொலையிட்டும், டெய்லி டார்ச்சர் பண்ணுது. சரிங்க லவ் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. எத்தனை நாள் நீடிக்கும்? இல்ல எத்தனை மாசம் நீடிக்கும்? இல்ல எத்தனை வருஷம் நீடிக்கும்? எத்தனை வருஷம் அவங்களால முன்னாடி நடிக்க முடியும்? ஒரு நெருக்குதலால உருவாக்கி நீங்க ஒரு காதலை உருவாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஆயுள் ரொம்ப கம்மிங்க. ஒரு காலகட்டத்துல நடிக்க முடியாம அவங்க வெடிச்சு செதறும் போது அவ என்ன ஏமாத்திட்டா, அவளுக்கு திமிரு வந்துருச்சு, அவளுக்கு என்ன பிடிக்கல, முன்ன அவளுக்கு என்ன பிடிச்சது, இப்ப அவளுக்கு என்ன பிடிக்கல. உங்களுக்கு தெரியாது சார் பொண்ணுங்க எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. நமக்கு அவங்க லவ் பண்ணணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள்ல தான் அவங்க பின்னாடி நீங்க சுத்திட்டு இருப்பீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்களுடைய வீட்டு சூழ்நிலை, அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சூழ்நிலை, இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. ஆனா அந்த பெண்கள் அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, லவ் பண்ணல அப்படின்னு சொன்னா நீ வெட்டுவ, லவ் பண்றோம்னு சொன்னாங்கன்னா அவங்க வீட்டுல அந்த பொண்ணை வெட்டுவாங்க. எத்தனை இடங்கள்ல ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை சமூகத்துல ஆண்களுக்கு அதிகமா இருக்கு, பெண்களுக்கு கிடையாது சார். இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்க வீட்டுக்கு கூட்டு போய் காமிச்சு இவ்வளவுதான் நான் லவ் பண்றேன், இவதான் உன் மருமக அப்படின்னு சொல்லி உங்க அம்மா கிட்டே உங்க அப்பா கிட்டே அறிமுகப்படுத்தக்கூடிய தைரியமும் சுதந்திரமும் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல பெண்களுக்கு கிடையாது, இன்னுமே கிடையாது. இவனதான் பிடிச்சிருக்குன்னு அவன் வாயை திறந்து இல்ல, அவன் நினைச்சாலே கொலை பண்ற அளவுக்கான சமூகம்லாம் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு. சோ இது எல்லாத்தையும் தாண்டி தான் சார் இந்த சமூகத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொண்ணு இப்படிதான் பேசணும், இப்படிதான் சிரிக்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வரணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் தலை வரணும், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் தயவு செஞ்சு ஒழிச்சிட்டு அவங்களா இருக்க விடலாம். பசங்களுக்கு சொல்லி தரலாம், பொண்ணுங்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணணும், இப்படிதான் மரியாதை கொடுக்கணும், இப்படிதான் அவங்க கிட்ட பேசணும், இவ்வளவு அடக்குமுறையெல்லாம் அவங்க மேல நம்ம செலுத்தவே கூடாது. யார் மீதும் தனிப்பட்ட நபர் மீது அடக்குமுறை செலுத்துவதற்கான எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடையாது அப்படின்றத பசங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். எந்த வீட்டுல ஒரு அப்பா அம்மாவை ராணி மாதிரி நடத்துறாரோ அந்த வீட்டுல வளர்ற புள்ள தனக்கு வர்ற மனைவியை ராணி மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். யாருமே யாருக்கும் சுதந்திரம் கொடுக்க முடியாதுங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்களே, நான்லாம் என் ஒய்ஃபுக்கு ஏகப்பட்ட சுதந்திரம் கொடுத்துருக்கேன் வீட்டுல, நான்லாம் என் பொண்ணுக்கு ஏகப்பட்ட சுதந்திரம் கொடுத்துருக்கேன் வீட்டுல.
தெளிவான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சுதந்திரம் அப்படிங்கிறது யாரும் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஜல்லிக்கட்டுல தான் ஒரு பெண்மணி சொன்னாங்க, எப்படிமா இவ்வளவு கிரௌட்ல பொண்ணுங்க வந்து தைரியமா உட்காந்துட்டு இருக்கீங்க, பாலியல் வன்கொடுமை எல்லாம் நிகழக்கூடிய இடமா அது மாறிடாதா அப்படின்னு கேட்கும்போது, சுத்தி இருந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் எங்களை பெத்த அப்பனுங்க மாதிரி எங்களை பத்திரமா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமையா சொன்ன தமிழ்நாடு இது. எனக்காக சிரிக்க, எனக்காக அழ, என் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள எனக்கு இணையாக ஒருத்தி இருக்கின்றாள் என்னோடு என்பதுதான் ஒவ்வொரு ஆணுக்கான கர்வம். அந்த கர்வத்தை நமக்கு தருவது பெண் தெய்வங்கள் தான். எந்த ஒரு உயிரையும் கொல்றது அப்படிங்கிறது எதுக்குமே தீர்வாகாது. இன்னொரு உயிரை கொல்றதை விட தயவு செஞ்சு அவங்கள விட்டு நீங்க விலகி நின்றுடலாம். அந்த வாழ்க்கை இன்னமும் சந்தோஷமா இருக்கும். பாட்டி அப்படிதான் இருந்தாங்க, எங்க தாத்தா என்ன சொன்னாலும் கேட்பாங்க. எங்க அம்மா அப்படிதான், எங்க அப்பா சொன்னாருன்னா வாயை திறக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. எங்க வீட்டுல ஆம்பளைங்க நாங்க தான் எல்லா டிசிஷனும் எடுப்போம். எனக்கு வர்றவளும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா வாழ்க்கை பூரா உங்களுக்கு கல்யாணமே நடக்காது. மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் வேலன் ஷோ டைம். டாடா, பை பை, சைனிங் ஆஃப்.